கீழ்கண்டவற்றில் ஒன்று மற்றும் நீதி கட்சியின் சாதனை அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 1921 மற்றும் 22ஆம் ஆண்டில் வகுப்புவாத அரசாணையை நிறைவேற்றியது. அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்பட்டது. பெண்களுக்கான வாக்குரிமை வழங்கப்பட்டது. இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது எந்த புத்தகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10th புத்தகத்துல தான் இருக்கு. இது தமிழ்நாடு சமூக மாற்றம் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கும். பல்வேறு சமூகங்களுக்கு இடையான இடஒதுக்கீட்டை ஏற்படுத்தி கொடுப்பது, நீதி கட்சியின் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் தொடர்பான சட்டங்களை இயற்றும் பணிகளை மேற்கொண்டது. சமூக நீதியை நிலைநாட்டுவதில் ஒரு பகுதியாக பல்வேறு சாதனைகளையும் சமூகங்களையும் சார்ந்தவர்களுக்கு அரசு பணிகளில் சேருவதற்கு சமமான வாய்ப்பை உறுதி செய்யும் பொருட்டு 2 வகுப்புவாரி அரசாணை 1921 செப்டம்பர் 16 மற்றும் 1922 ஆகஸ்ட் 15 இயற்றப்பட்டது. நிர்வாக அதிகாரங்களை அனைத்தையும் சமூகத்தினர் பங்கிட்டுக் கொள்வதில் ஊக்குவிக்கும் வண்ணம் அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய 1924 பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி அமைத்தது. இம்முறையை பின்பற்றி பிரிட்டிஷ் இந்திய அரசு 1929 பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கியது. இவை தவிர சமய நிறுவனங்களின் சீர்திருத்துவதிலும் நீதி கட்சி கவனம் செலுத்தியது. நீதி கட்சி 1926 இந்து சமய அறநிலை சட்டத்தை இயற்றியது. இதன்படி எந்த ஒரு தனிநபரும் ஜாதி வேறுபாடு இன்றி கோவிலில் நிர்வாக குழுக்களின் உறுப்பினராகவும் கோவிலில் சொத்துக்களை நிர்வகிக்கவும் வழிவகை செய்யப்பட்டது. இதுதான் நீதி கட்சியோட சாதனைகள். அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது நீதி கட்சியோட சாதனையா அப்படின்னா இல்ல. இப்ப மத்த எல்லாமே நீதி கட்சியோட சாதனை. 1921 1922ஆம் ஆண்டில் வகுப்புவாதி அரசாணை அப்படிங்கிறது நிறைவேற்றியதுங்கிறது சரி. அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்பட்டது, அதுவும் சரி. பெண்களுக்கான வாக்குரிமை வழங்கப்பட்டது அப்படிங்கிறது இதுவும் சரி. அப்ப ஒத்துழையாமை இயக்கத்துல ஈடுபட்டுச்சா அப்படின்னா இல்ல.